அல்லாஹு தஆலா தான் நேசிக்கின்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தார். ஆனாலும் நன்றி செலுத்தக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதனாலதான் இந்த நன்றியை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார்கள். நன்றி உணர்வை ஊட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், சுனன் நஸாயில வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிச்சு சொன்னாங்க, வல்லாஹ் அல்லாஹ்வே சத்தியமாக, வல்லாஹ் அல்லாஹ்வே சத்தியமாக, இன்னி லா உஹிப்புக யா முஆத், அல்லாஹ்வே சத்தியமா உங்களை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். யாரையாவது நேசிச்சா நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வே சத்தியமா நான் உங்களை நேசிக்கிறேன். ஃபல்யுக்பிர் அன்னஹு யுஹிப்பு. நீங்கள் யாரையாவது நேசித்தால் நீங்கள் அதை அறிவித்து விடுங்கள் ஹலாலான முறையில். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆஸ் உங்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நேசிக்கிறேன் சொல்லி போட்டு அந்த நேசத்தின் அடிப்படையில் ஒரு அன்பாக ஒரு அன்பு பரிசு கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? லா ததஅன்ன அன் தகூல துபர குல்ல ஸலா, லா ததஅன்ன அன் தகூல துபர குல்லி ஸலா அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். அல்லாஹ்வோட உதவி தேவை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, அலா திக்ரிக், உன்னை திக்ர் செய்யறதுக்கு, வ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக், நல்ல முறையில் உனக்கு இபாதத் செய்வதற்கு. அப்ப இதை படிச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்க கடைசியில ஓதுறதுக்கு மறந்து விட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். சொல்லுங்க எப்படி? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தொழுகையில கடைசியில ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை படிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இது ஏன் அழகா சொல்றாங்க? மாதுங்க வாங்க துஆ ஒன்று படிச்சுட்டாருன்னு சொல்ல இல்லை. பாருங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மன்னஜ் வழிமுறை. அழைப்பு பணி செய்கின்ற பொழுது கூட ஒரு மனிதனை திட்டி போட்டு ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் அன்பாக ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், பல இடங்கள் அப்படிதான் நடக்குது. அப்ப எனவே காரசாரமாக மனிதனுடைய குற்றம் குறைகளை சாடி அவர்களை திட்டி போட்டு இப்படி செய்யுங்க சகோதரர்களே சொல்றதுக்கு பதிலாக அன்பாக சொல்லிக் கொடுக்கலாம். எப்பயுமே பயன் பண்ணும்போது நம்ம முறைச்சு பார்த்துக்கிட்டு இப்படிதான் இருக்கின்ற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்பயுமே சிரித்தவர்களாக இருந்தார்கள். அப்ப எனவே புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள். சில இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரசாரமாக பேசியிருக்கிறார்கள். அப்படியும் ரிவாயத் வருது, முஸ்லிம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அது வேற விஷயம். இந்த அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரைட், முஆத் நீங்க இதை ஓதி வாங்க. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, துபுரு ஸலான்னு சொன்னால் தொழுகையில கடைசி. இன்னைக்கு நிறைய பேர் தொழுகை முடிஞ்சு துஆ கேட்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. ஆனா தொழுகை முடிஞ்சு துஆ கேட்கறது தப்பு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், பிரச்சனை அல்ல. அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் என்னன்னா, 5 நேர தொழுகை தொழுகிறது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதாக அமையும், தொழுகைக்கு பிறகு பெற்றோர்களுக்கு துஆ செய்யறது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக அமையும். அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்றான், அனிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்துங்க, ஷுக்ர் செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க ஷுக்ர் செய்யுங்க. அதனாலதான் இந்த வசனத்துக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது 5 நேர தொழுகை கரெக்டா தொழுங்க, அதே மாதிரி தொழுகை முடிஞ்சு பெற்றோருக்கு துஆ செஞ்சா பெற்றோருக்கு உபகாரம் செய்தவராக ஆக முடியும் என்பதாக சில அறிஞர்கள் கருத்து சொல்றாங்க. இந்த இடத்துல நாம் வர வேண்டும். அப்ப தொழுகையிட கடைசியில் என்ன செய்யும்? இன்னக ஹமீதும் மஜீத், அதுக்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, வேண்டிய துஆ கேட்டுக்கொள்ளுங்க. அதுல அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்பதை என்ன செய்யுங்க? ஓதிக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுத்தாங்க. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்பயுமே நாம் எங்களுக்கு மத்தியிலே சுக்ரை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கும். அதனாலதான் இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய அறிஞர், அவருடைய தனது ஷுக்ர் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. கிதாபு ஷுக்ர், நன்றி செலுத்துதல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதே மாதிரி இப்னு கைம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உத்தத்து ஸாபிரின் வ தஹீரத்து ஷாக்கிரின் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பொறுமையை பற்றியும் சுக்ரை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி சுக்ர் என்ற தலைப்பிலே நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் தனது ஷுக்ர் என்ற கிரந்தத்திலே சொல்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், கையிது அன்னிஅம பிஷ்குர், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சுக்ரை கொண்டு கட்டி போடுங்கள். அப்படின்னா அது நீங்க அது சுக்ர் செஞ்சா கைதுன்னா என்ன? கைது செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை சுக்ரை கொண்டு கைது செய்து விடுங்கள். அப்படின்னா என்னென்றால், நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் ஒரு காலம் பறிக்க மாட்டான். இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து. அதை இமாம் இப்னு அபி துன்யா எழுதுகிறார்கள்.